அப்படி சொல்லக்கூடிய இந்த கால பொழுது வந்திருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது யாரங்கே மாதவா? யாரு நீ? ஐயா யாருங்க நீங்க? உள்ள பிராமின் மேல் தெரிஞ்ச ஐருட்டு பையனா? யார் நானா? ஆமா, நல்லா தயிர் துணுவிட்டு நல்லா மொச மொசம் கறான் பாரு. யார் என்று தெரியாமல் தவாத வார்த்தையில் பேசக்கூடாது. யாரு நீ? யாரும் தெரியுமா தெரியாதா? தெரியலையா? தெரியாது. தெரியலங்க. தெரியாம பேசக்கூடாது. நான் யார் தெரியுமா? உள்ள பிராமணர் தான். உள்ள பிராமணன். எப்போது? அந்த மாவடி சக்கரவர்த்தி மாவடி சக்கரவர்த்தி ஒருவன் இருந்தான். தான் என்ற கர்வத்தாலே இந்த உலகத்திலேயே அதிக பொன்பொருள் அடைய என்னபடி யாருமே கிடையாது என்று ஒரு தான் என்ற கர்வத்தோடு இருந்தான் மாவலி சக்கரவர்த்தி. நான் எப்படி சென்றேன்? அவனை எப்படியாவது சென்று அவனிடம் இருக்கின்ற பொன்பொருள் ஏதாவது நம்ம வாங்கி வர வேண்டும் என்று மனதில் எண்ணம் கொண்டேன். எப்படி சென்றேன்? ஒரு குள்ள பிராமணராக வடிவெடுத்து சென்றேன். 3 அடிதான் என்னுடைய உயரம். நான் சென்றேன். ஐயா, எனக்கோ இப்பொழுது தானியங்களோ நவரத்தினங்களோ தாராபத்தை கொடுக்க வேண்டும், எவ்வளவு கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்று உரைத்தார். அப்போது அவர் உரைத்தார், நீ இருப்பதோ 3 அடிதான், உனக்கு எவ்வளவு வேண்டுமோ பெற்றுக்கொள் என்று உரைத்தார். பக்கத்தில் இருக்கும் அத்தனை பேர் உரைத்தார்கள் என்னவென்று, நீயோ கொல்ல பிராமணன் இருக்கின்றாய், அவனை பார்த்து நம்ப முடியாது, அதனால் நீங்கள் தாரபத்தை கொடுக்க முடியாது என்று சத்தியத்தை கொடுக்காது என்று மாவலி சக்கரவர்த்தி உரைத்தார்கள். மாவலி சக்கரவர்த்தியை சத்தியத்தை கொடுத்தார், உனக்கு எவ்வளவு வேணுமென பெற்றுக்கொள், இருப்பது 3 அடிதான் என்று. அந்த மாவலி சக்கரவர்த்தி சத்தியத்தை கொடுத்தார். 3 அடி என்றது அண்டத்திற்கு பிண்டத்திற்கு அகோர உருவத்தோடு நின்றேன். அவர் பொன்பொருள் அத்தனை இழந்து கொல்ல பிராமணர் உருவெடுத்தினை தவிர அண்டத்திற்கு பிண்டத்திற்கு நின்று அவனுக்கு கொடுக்கின்ற பொன் பொருள் அத்தனையும் தாரபத்தை கொடுத்தான். இப்போது ஒரு தனி மரமாக ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேண்டி கொண்ட நேரத்தில் இருக்கின்றார். அதெல்லாம் போகட்டும். இப்போ ஓடவனை எதற்கு தெரியுமா? என்னுடைய தங்கை இருக்கின்றாளே பூமா தேவி, ஒரு நேரத்தில் ஓடோடி வந்தான். அண்ணா மாயவா கோபால கண்ணா மணிவண்ணா, அண்ணா எனக்கு இந்த பூமி மரத்திற்க வேண்டும். எதற்கென்று உரைத்தேன். அண்ணா, இந்த பூமியில அக்கூர் மண்ணியை செய்கின்றார்கள், என்னால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, நான் தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன். ஒருவேளை என்னுடைய கை வலிக்குது என்று அந்த கையை தவிர்த்து விட்டால் பூமியை அழிந்து விடும். அந்த பூமி அழியக்கூடாது என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு பூமி மரத்திற்க வேண்டும் உரைத்தார். நான் என்ன செய்தேன்? பாண்டவர் கௌரவர்களுக்கு 18-14 பாரத போரை ஏற்படுத்தி கௌரவர் 108 பேரையும் கருவறுத்தவர்கள் கொண்டு பாதி பூமி மரத்தை தீர்த்து விட்டேன். ஆமா, ஆனாலும் இந்த பாமர மக்கள் செய்கின்ற அக்கிரமணியை தீரவே முடியவில்லை. 4 யுகத்திலே இது கலியுகம். ஆமா, போன யுகத்திலே திரேதா யுகத்திலே ஓடடி வந்தான். அவளுக்கு நரபலி கொடுக்கின்ற உத்தரவாத சத்தியத்தை கொடுத்தேன். ஆடு மாடு கோழி அத்தனையை கொடுத்து நரபலி கொடுத்தேன். மாதிரி கலியுகத்திலே எனக்கு ஒரு நரபலி கொடுக்க வேண்டும் மறைத்தாள். இந்த காலத்தில் நரபலி யாரும் கொடுக்க மாட்டார்கள் என்று திரேதா யுகத்திலே கொடுத்துதான் இந்த கலியுகத்தில் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது இன்று தினத்திலே என் தங்கை ஓடோடி ஆபத்து, மணிவண்ணா ஆபத்து, கோபால ஆபத்து,
ஆபத்து அண்ணா என் ஆபத்தை தீர்க்க மாட்டேன் ஓடோடி வருகின்றார். இந்த கலியுகத்திலே பாமர மக்கள் யாது ஒரு தவறு செய்தது தெரிந்து தெரியாமல் செய்தாலும் அதற்கு கண்டிப்பாக ஒரு ஆபத்து நேர்ந்து கொண்டு இருக்கின்றது, ஒரு அழிகாலம் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதனால் இந்த கலியுகத்திலே யாருக்கு எந்த ஒரு பாவத்தை செய்யாமல் புண்ணியத்தை செய்தால் இந்த கலியுகம் மறுபடியும் வாழலாம், இல்லை என்றால் இந்த கலியுகம் இதோடு அழிந்துவிடும். அப்ப இருக்கும்போது என்னுடைய தங்கை ஓடோடி வருகின்றாள், பார்க்க வேண்டும். தங்கா